தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் ரொம்ப தெளிவாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முன்கணித்து சொல்லுவாரு. அந்த வகையில கடந்த சில வருடங்களாக அதிமுக குறித்தான அவருடைய கணிப்பு கிட்டத்தட்ட சரியாதான் வந்துட்டு இருக்கு. அதுலயும் வரக்கூடிய 2026 தேர்தல்ல அதிமுக அப்படிங்கிற கட்சி மேலும் பலவீனம் அடையும். அதன் மூலமாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற புதிய போர்ஸ்கள் பெரிய அளவு வளருவாங்க அப்படிங்கிறது அவருடைய கணிப்பா இருந்துச்சு. சோ அப்படி அவர் கணித்ததிலேயே அவர் சொன்ன இன்னொரு விடயம், அதிமுக மாதிரியான ஒரு தேயக்கூடிய கட்சியிடம் கூட்டணிக்கு போனா அது நாம் தமிழரா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் பெரிய வீழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரு. அதை யார் சரியா கேட்டாங்களோ இல்லையோ, சீமான் அவர்கள் சரியா கேட்டு பலரும் முயற்சி எடுத்த போதிலும் அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கறதுல ரொம்ப திட்டவட்டமா இருந்தார். ஆனா அதே ஒரு அறிவுரையை பாஜகவுக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா சமீப கால நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது 2026 தேர்தல்ல பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணி உறுதியாகிறது கண்கூடாவே தெரியுது. அப்படி ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் கணிப்புப்படி தேய்ந்து போகக்கூடிய அதிமுகவுடன் பாஜகவும் சேர்ந்தா அது ரெண்டுமே மைனஸா தான் மாறப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுகவிடம் இருந்து பிரிந்து வர்றது நிச்சயமாக அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்ல. அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்தாகணும். அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி சாதிய கணக்கீடுகளை வைத்து பார்த்தாலும் பெரிய அளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த சமூகங்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அப்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது பிறர் செய்யக்கூடிய தவறால சீமான் அவர்களுக்கு 2026 தேர்தலில் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது எப்படி பாஜகவும் அதிமுகவும் சேர போறாங்க அப்படின்றே பலரும் கேட்கலாம். ஆனா சமீப காலமாகவே அண்ணாமலை அவர்களுடைய அதிமுக தொடர்பான அப்ரோச் நம்ம பார்க்கும் பொழுது வித்தியாசமா மாறி இருக்கு. ரொம்ப முக்கியமா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு அதிமுக குறித்து எதுவும் சர்ச்சையா பேசக்கூடாது, 2026 நம்ம அவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்கிற ரேஞ்சில் சொன்னதா தகவல் வெளியாகுது. அதை தாண்டி அதிமுகக்குள்ளேயுமே நமக்கு விஜயோ இல்ல சீமானோ நம்ம கூட கூட்டணிக்கு வர தயாரா இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி காட்டணும்னா வேற வழி இல்ல, பாஜகவோட சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கமும் உருவாகிட்டு இருக்கு. சோ இவை அனைத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாக 2021 தேர்தல் அமைந்த மாதிரியான ஒரு அதிமுக பாஜக கூட்டணி 2026 அமையறதுக்கான வாய்ப்புகள் இப்பவே கண்கூட தெரியுது. ஆனா 2021 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. ஆனா 2026 அவர்கள் எதிர்கட்சியாக பாஜகவை கூட்டி தேர்தலை சந்திக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவு அவர்களுக்கும் சரி பாஜகவுக்குமே ஒரு நெகட்டிவாக தான் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தா இருக்கு. அதுதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் ரொம்ப தெளிவா ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனா அவர் வைத்த குறி தப்பி இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா மொத்தமாக பெரிய அளவு லாபம் அடையக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறும் அப்படிங்கிறது கண்கூடாவே தெரியுது. இது அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் அமையுதுங்கிற மாதிரி சீமான் அவர்களுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவுமே ஒரு பெரிய பாசிட்டிவா அமையும். அவருடைய வாக்கு சதவீதத்தையும் அது பல மடங்கு உயர்த்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். அவருக்கு நன்றி, வணக்கம்.